வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஜஸ்ட் ₹5 அண்ட் ₹50க்கு ஆஃபர்ல கிளிப்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல 9384832407க்கு வாட்ஸ்அப்ல ஆஃபர் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோல என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, செம்ம பிளான் பண்ணி சந்திராவை கொண்டு போய் கோவில்ல கட்டி போட்டுட்டாங்க. சந்திரா சத்தம் போடுறாங்க, ஐயோ யாராவது என்னை வந்து காப்பாத்துங்க, நீ எனக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் மயிலும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்ததும் சந்திரா ஹீரோவை பார்த்துட்டு செம்ம கோவப்படுறாங்க. டேய், உன்னால தாண்டா நான் இந்த நிலைமைக்கு ஆளாகினேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே நீதான். இந்த குடும்பத்துக்கு எதிராக எவ்வளோ பிளான் பண்ணியிருக்க. நாங்கள் எல்லாருமே நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அத்தையை எப்படியாவது ஜீரோ ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீ என்னெல்லாம் அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து பண்ணியிருக்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? இதுதான் உனக்கு நாங்கள் கொடுக்குற கடைசி வார்னிங். நீ அப்படியே தப்ப திருந்திக்கிட்டு உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வழியை பாரு. அதை விட்டுட்டு நான் இப்படிதான் பண்ணுவேன், எங்க அத்தையை பழி வாங்கறதுக்காக நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு மறுபடியும் நீ இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னா அது உனக்கு தான் டேஞ்சர். இப்ப நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா, என் அக்கா காரிக்கிட்ட நீ என்னெல்லாம் பண்ண அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். நான் கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துவேன். உன்னால என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாதுடா. உன்கிட்ட நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ நேரா மயிலுக்கிட்ட, சரி, நீங்க தானே சொன்னீங்க இவங்க பாவம், கோவில்லேருந்து அவுத்து விடுவோம் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா இப்படி பேசுறத, இவங்களை இப்ப கட்டு அவுத்து விட சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மயில் சொல்றாரு, சகல, இவங்க பேசுனதை வச்சு பார்க்கையில கண்டிப்பா வந்துட்டு இவங்களோட கயிறை அவுத்து விடக்கூடாது அப்படின்னு நல்லாவே புரியுது. இவங்களை விடவே கூடாது சகல. இங்க பாருங்க, இவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை நம்ம கற்பிச்சே ஆகணும். இங்க பாருங்க சின்னத்தை, பாவம் கட்ட அவுத்து விடலாம் அப்படின்னு நான் தான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன். ஆனா இன்னும் நீங்க ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க திமிருக்கு உங்களை இப்படியே கட்டி போட்டு வைக்கிறது தான் நல்லது. நானும் சகலையும் இந்த இடத்த விட்டு போறோம் அப்படின்னு சொன்னதும் அப்ப வில்லி சத்தம் போடுறாங்க, டேய் டேய், வந்த நீங்க கட்ட அவுத்து விட்டு போங்கடா. தயவு செஞ்சு கட்ட அவுக்காம போகாதீங்க. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு என்னை எப்படியாவது கட்ட அவித்து விடுங்கடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க திருந்தி உங்க புருஷன் கூட வாழ்றதுக்கு இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களோட கயிறை நாங்க இப்பவே அவுத்து விடுறோம். அதுக்கு அந்த வில்லி சொல்றாங்க, இல்ல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்போ ஓகே, அப்போ உங்களை இந்த இடத்துல இருந்து அவுத்து விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதும் சந்திராவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. டேய், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சத்தம் போடுறாங்க. அதுக்கு மயில சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, காலையிலேருந்து காலை வரைக்கும் நீங்க கத்திக்கிட்டே கிடங்க. யாரும் வந்துட்டு உங்களை அவுத்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு. உங்களை கண்டிப்பா யாருமே நெருங்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவங்கிட்ட நம்ம பயங்கரமா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா மயிலை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. மயில சொல்றாரு, பாத்தீங்களா சகல, இவங்களை கட்டி போட்டும் இவங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கூட ஒரு பாவமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நீங்க சொல்றது சரிதான், பாவம் அப்படின்னு நினைச்சு நம்ம இவங்க கட்ட அவித்து விட வந்தா இவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்ப மயில சொல்றாரு, சகல, நீங்க இப்ப கட்டி போட்டதுனால அவங்க திருந்துவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க கண்டிப்பா திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை சகல அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க வந்துட்டு ஈஸ்வரி ரொம்ப சோகத்துல உட்காந்துருக்காங்க. ரேவதி, ரோகிணி எல்லாருமே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இப்படியே ஏம்மா சோகமா உட்காந்துருக்கீங்க, இங்க பாருங்க, சித்தி வந்துட்டு அவங்க அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க சீக்கிரம் குணமாகி நல்லபடியாக வரணும் அப்படின்னா அவங்கள கோவிலில் கட்டி போடுறது தான் நல்லது. ஏம்மா நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் என் தங்கச்சியை கொண்டு போய் அப்படி கோவிலில் கட்டி போட்டிருக்க கூடாது. நான் போய் இப்போவே என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வரேன். அப்போ மயில் டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு, அத்தை அத்தை, என்ன இப்படி பேசுகிறீங்க?
நீங்கள் மட்டும் இப்போ கோவிலில் போயிட்டு உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட நிலமை ரொம்ப மோசமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அங்கே சாமி என்ன சொல்லிட்டு போனாரு, இப்போதைக்கு அவங்கள கோவில்ல கொண்டு போய் கட்டி போடுறது தான் நல்லது. நம்ம போய் இடையில அவங்கள கூட்டிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் இப்போ போயிட்டு உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறீங்களே, இதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே பாருங்கத்த, நீங்கள் சொல்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ள, என் தங்கச்சி அப்படி ஒரு நிலமையில இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்கு மயிலு சொல்கிறாருங்க, இங்கே பாருங்கத்த, சீக்கிரம் சின்னத்துக்கே சரியாயிரும். நம்ம காலையில போயிட்டு கூட்டிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க தன்னைத்தானே காலி பண்றதுக்கு முடிவு பண்ணாங்க. உங்களை வந்து காலி பண்றதுக்கு பக்கத்துல வந்தாங்க. ரூமுக்குள்ள என்னெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க நல்லாவே கவனிச்சிங்க. கவனிச்ச பிறகும் நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்புத்த. இதை கேட்டதும் அவங்க சொல்கிறாங்க, சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்ட்டு அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலு, நம்ம ஹீரோ, ரோகிணி, ரேவதி எல்லாருமே மாடியில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி சொல்கிறாங்க, சித்தியை நினச்சி பார்த்தா எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஓவராக போகிறோமோ. அதுக்கு மயிலு சொல்கிறாரு, இங்கே பாரு, அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கிறது தான் சரி. இத்தனை நாளாக நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கிறது சரிதான். நீங்கள் யாரும் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. அவங்கள பற்றி கவலைப்பட்டாலும் அவங்க திருந்துறவங்களா இருந்தால் உடனே திருந்துருவாங்க. ஆனால் சின்னத்தையை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ திருந்துற மாதிரி தெரியல. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயத்தை காட்டினா மட்டும்தான் அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். காலையில் போய் பார்ப்போம். நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. சின்னத்திக்கு பக்கத்தில் ஆட்களை எல்லாம் நாங்கள் வச்சுட்டு தான் வந்திருக்கோம். அவங்க எல்லாரும் சின்னத்தையை பத்திரமா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. இது கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, சரி இப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு தீவிரமாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க ரேவதி நேராக ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்னங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, பாட்டி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும். ஆனால் அதுக்கான ஆதாரம் தான் இன்னும் என் கையில் கிடைக்கவே இல்லை. எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு நானும் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கேயுமே வந்துட்டு கிடைக்கவே இல்லை. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. கடைசி வரைக்கும் என்னால் உண்மையை கண்டுபிடிக்காம போயிட முடியுமோ, இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரம் நீங்களும் பாட்டி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிப்பீங்க. சித்தி கண்டிப்பாக காலையில் வந்து அவங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு ஒத்துப்பாங்க. அவங்கள அவங்க புருஷன் கூட நம்ம அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த வகையிலையும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதும் நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்து நேராக சந்திராவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. சந்திரா வந்துட்டு ஹீரோவும் மயிலும் வந்ததோட, இங்கே பாரு, நீ நினச்சதை சாதிச்சிட்டியல்ல, அக்காக்காரியவே என்னை கொண்டாந்து கோவிலில் கட்டி போட வைக்கிற அளவுக்கு நீ பண்ணிட்டியல்ல, என் வாழ்க்கையில் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அப்போ மயில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சின்னத்தை, பாவம் உங்கள் கட்டை அவித்து விடலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்தா இன்னும் 2 நாளைக்கு உங்களை கட்டி போட்டால் தேவலைன்னு வருது. இதை கேட்டதும் வில்லி சொல்கிறாங்க, ஐயோ, தயவு செஞ்சு என்னை இங்கேயே விட்டுட்டு போகாதீங்க. என் நைட்டு ஃபுல்லாக நான் எந்த அளவுக்கு பயத்தில் இருந்தேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் ஒரு நிமிஷம், நீங்கள் வந்துட்டு உங்கள் புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒத்துக்கணும். இது கேட்டதும் சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு. அப்போ மயில் சொல்கிறாரு, அப்போ வாங்க சகலை, இன்னும் ஒரு நாளைக்கு இவங்க இங்கே இருந்தாதான் சரிபட்டு வரும் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்கிறாங்க, ஐயோ நில்லுப்பா, நான் வந்து என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த எல்லா முடிவுகளும் நீ தான் என்னை எடுக்க வச்சிருக்க. நான் என் புருஷன் கூட போன பிறகு அமைதியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்காத. கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு முடிவு பண்ணாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னதும் சந்திராவோட கட்டை வந்துட்டு மயில் அவுத்து விடுறாரு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்டா.
இந்த நாளை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் ஈஸ்வரி நேராக அவங்க தங்கச்சியை பார்த்ததும் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, விடுக்கா, இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும், நீ நம்பி என்னை கொண்டு போய் தனியாக ஒரு நைட்டு ஃபுல்லாக கோவிலில் கட்டி போட வச்சிட்டியல்ல, ஊர் ஃபுல்லாக எல்லாரும் என்ன பேசிப்பாங்க தெரியுமா? உன் தங்கச்சிக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு அப்படின்னு பேசிப்பாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ வந்துட்டு நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தானம்மா நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். என் தங்கச்சி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஏண்டி நீ என்னை பற்றி தப்பாக நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் மாப்பிள்ளையெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொண்டு போய் தனியாக ஒரு நாள் ஃபுல்லாக கோவிலில் கட்டி போட்டுட்டு இல்லக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, நீ நல்லா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தானடி நான் அப்படி கொண்டு போய் கட்டி போட்டேன். என் மேலே கோவமா? அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, எனக்கு வந்துட்டு நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. ஸோ இதை பார்த்ததும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா என் தங்கச்சி எந்த அளவுக்கு காயப்பட்டுட்டா அப்படின்னு, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரி பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, உங்க தங்கச்சியை மட்டும் கொண்டு போய் கட்டி போடாம இருந்திருந்தா அவங்களுக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏற்கனவே நீங்க உங்க அம்மாவை இழந்துட்டு உங்க தங்கச்சி மட்டும்தான் அப்படின்னு இருக்கீங்க. இப்போ உங்க தங்கச்சிக்கே ஏதாவது ஆகிருச்சு அப்படின்னா உங்களால தாங்கிக்க முடியுமா? அதனாலதான் நாங்க அப்படி பண்ணோம். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நேரா ரூமுக்கு போறாங்க. அப்போ ஹீரோ நேரா சந்திரா கிட்ட வந்துட்டு, என்ன அத்தை கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு மறந்துட்டியா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடு, நான் அக்கா காரி கிட்ட சொல்றேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இதுக்கு மேலையும் நீ இங்க இருந்துகிட்டு ஏதாவது பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா மறுபடியும் நாங்க ஏதாவது பிளான் பண்ணி ஒன்ன வேற ஏதாவது பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குள்ளயும் அத்தை கிட்ட போயிட்டு நீ உண்மைய சொல்லிட்ட அப்படின்னா ரொம்ப நல்லது. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லி. ஆகா, இதுக்கு மேலேயே நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இவனுங்க நம்ம சும்மா விட மாட்டானுங்க அப்படின்னு வில்லி யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, நாளைக்கு காலையில அக்காக்காரி கிட்ட சொல்லிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரியான முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா இவன் நம்மள இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டானே அப்படின்னு வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ நேரா வெளியில வராரு. வெளியில வந்துட்டு நேரா அவங்கள பார்த்து, நாளைக்கு சின்னத்தை இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாயிட்டு அப்படின்னு சொன்னதும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இததானே நம்ம இத்தனை நாளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஹீரோ வந்துட்டு கூடிய சீக்கிரம் அவங்க சின்னத்தையே வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்துனத்தோட நம்ம ஹீரோ உண்மையை கண்டுபிடிச்சு இந்த குடும்பத்தை மறுபடியும் ஒண்ணு சேர்ப்பாரு. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ரீசன் 1 வீக்கா சுத்தமா ஒரு கதை கூட இல்லைங்க. சந்திராவுக்கு பேய் பிடிச்சுக்கிட்டு அவங்கள எப்படி வீட்டை விட்டு அனுப்புறது, இது மட்டும்தான் வந்து கதையே. இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. எங்க அம்மாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. பட் எங்க அம்மாவுக்கே இந்த ஸ்டோரி பிடிக்கவே இல்லை. அதுவும் 1 ஹவர்ல ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் அந்த 1 ஹவரை விட்டுட்டு ஏன்டா இதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாரும் இனிமே தூங்கிடுவாங்க. ஸோ பாப்போம், இந்த வீக் மட்டும்தான் 1 ஹவர். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வழக்கம் போல நல்ல கதையா கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். உங்களுக்கு இப்ப இருக்க ஸ்டோரி பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஹீரோவுக்கான ஸ்பேஸையே காணும் இந்த வாரத்துல. வில் சி நெக்ஸ்ட் வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் என்னோட இந்த கிளிப் சின்ன ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 5 rupees and 50 rupeesக்கு நிறைய கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஆஃபர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்பர் என்னென்னா 9384832407.